செவ்வாய் கிரகத்தில் 300 கோடி ஆண்டுகள் பழமையான கடற்கரை படிமம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாம் வாழும் பூமிக்கு அடுத்தபடியாக இருக்கும் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான நீர், ஆக்சிஜன், மண் உள்ளிட்ட புவியியல் அமைப்புகள் இருக்கிறதா என உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆய்வுகளை நடத்தி வருகின்றன. அதன்படி கடந்த 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனமான நாசா கியூரியாசிட்டி என்ற விண்கலத்தின் மூலம் செவ்வாய் கிரகத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டது. அந்த ஆய்வில் செவ்வாய் கிரகத்தில் பல கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய பண்டைய கரிம பொருள் இருப்பதாகவும், அடுத்த 20 ஆண்டுகளில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் குடியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் நாசா அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்தது. இந்த நிலையில் தற்போது சீன விண்வெளி ஆய்வு நிறுவனம் அனுப்பிய ஜுராங் ரோவர் கருவி செவ்வாய் கிரகத்தில் 300 கோடி ஆண்டுகள் பழமையான கடற்கரை படிமங்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளது. இதன் மூலம் செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருப்பது மேலும் உறுதி செய்வதாக அமைந்துள்ளது. பூமியில் முதல் உயிர் கடலில்தான் உருவானது. எனவே செவ்வாய் கிரகத்தில் கடற்கரை படிமங்கள் இருப்பதால் அங்கும் உயிர்கள் இருந்திருப்பதற்கான சான்றுகள் இருக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் கருதி வருகின்றனர். இருப்பினும் முழுமையான ஆய்வுக்கு பின்னரே அனைத்தும் தெரிய வரும் என கூறுகின்றனர்.